ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் தமிழ் செல்வி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனதுமே வந்து அங்கே கொடுக்கணும் குழந்தைன்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி குழந்தைய தூக்கிட்டு பஞ்சாயத்து இடத்துக்கு போகிறாங்க. இங்கே பஞ்சாயத்தில் இருக்கவங்க மறுபடியும் வந்திருப்பாங்க. சேது அவங்க ஃபேமிலி வருவாங்க குழந்தைய தூக்கிட்டு. இப்போ குழந்தைய நீங்கள் மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் செல்விக்கு அவங்களோட பெண் குழந்தைய சேதுக்கிட்ட கொடுக்க துளி கூட விருப்பம் கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சு தான் கொடுக்குறாங்க. குடுக்கணுமா? செய்யணுமா? அப்படின்ற மாரி ரொம்ப யோசிக்கிறாங்க. "ஏம்மா குழந்தைய குடுக்க ஏம்மா அவ்வளோ யோசிக்கிற? குழந்தையுடைய அப்பா தானே! அவன் நல்லா பார்த்துப்பான். குடும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. குழந்தைய ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பெண் குழந்தை சேது கையில வாங்குறாங்க. ஒரு மாதிரி அந்த சந்தோஷத்த அவங்களால உணர முடியுது. ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அத நம்ம வாங்கணுன்றது அவங்களுடைய பல நாள் ஆசை. ஆனா, இப்ப அவங்களோட பெண் குழந்தை அவங்களுடைய அம்மாவே பிறந்திருக்காங்கன்ட்டு சேதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். அப்புறம் அந்த குழந்தைய மலர் பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி கையில குடுக்குறாங்க. அந்த ஆண் குழந்தைய தூக்குனதுமே தமிழ் செல்விக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, அவ்ளோ சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த மாதிரி என் குழந்தைய நான் தூக்குறேன், செய்றேன்றது அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஹேப்பினஸ்ஸா இருக்கு. இந்த மாரி 2 பேரும் குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க. அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க வச்சுக்கணும். அடுத்த வாரம் வர சனி, ஞாயிறுல நீங்க எங்க குழந்தைய மறுபடியும் மாத்திக்கலான்ற மாரி சொல்லுவாங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. இப்ப நீங்க கிளம்பலான்றாங்க. தமிழ் செல்வி அந்த குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணவும், சேது இந்த குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணவும், 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மாச்சி இத பார்க்கும்போது, "சீக்கிரமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ட்டு அம்மாச்சி திங்க் பண்றாங்க. அதோட இந்த ப்ரேம முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.